வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே நேற்றைய நாளிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நீங்கள் சுயேட்சை குழுவுடன் களமிறங்கி இருக்கிறீர்கள். ஊசி கட்சியுடன் சுயேட்சை குழுவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் களமிறங்கி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய இந்த பூநகரி பிரதேச மக்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்? எவ்வளவு கஷ்டமான நிலையிலே இந்த தேர்தலை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். இது முதல் தரமான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் பட்ட கஷ்டங்களை இந்த நேரத்தில் எங்களுக்கு கூற முடியுமா? என்னென்று சொன்னால், நாங்கள் முதல் இந்த முறை தான் ஆட்சிக்கென்று எங்களை தெரிவு செய்து விட்டிருக்கிறார்கள். நாங்கள் முதல் சரியான கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்ற தேர்தலை கொண்டு செல்வதற்கு. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு அனைத்து மக்களும் சொன்ன வாக்குறுதி உங்களோடு தான் பயணிப்போம், உங்களோடு தான் இருப்போம் என்றதையும் எல்லாரும் கூறிக்கொண்டார்கள். நாங்களும் நோட்டீஸுகள் எல்லா இடம் தங்கி பிரச்சாரம் செய்யும் போது அப்படி தான் சொன்னார்கள். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சீட்டை தான் எங்களுக்கு கிடைச்சுள்ளது. அதை நாங்கள் ஒரு பெரிய வெற்றியாக தான் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் முதல் களன்றங்கி இருக்கிறோம். அதாவது குறுகிய காலத்தில் ஒரு 30 நாளுக்குள்ள தான் இந்த ஒரு பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். 30 வருஷம் இல்லை, 30 நாளுக்குள்ள தான் இந்த பணியை துவங்கி இருக்கிறோம். சில கட்சிகள் 30 வருஷமா இருந்த கட்சியும் ஒரு ஓட்டு தான் எடுத்தும் இருக்கிறோம். அதுல இப்ப நாங்கள் 30 நாள் செய்து ஒரு ஓட்டு எடுத்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு அது வெற்றியாக தான் எங்களுக்கு பார்க்க இருக்கிறது. ஆனா இதை செய்த மக்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வலயத்தில் எங்கட பூநகரி பிரதேச மக்களுக்கு நான் இதை நன்றியை தான் தெரிவிக்கின்றேன். நாங்கள் எந்த காலம் சொன்னாலும் உங்கள் ஓட்டை நம்பித்தான் இதில் இறங்கி வேலை செய்திருக்கின்றோம். மக்கள் வாக்குறுதியை நாங்கள் கட்டாயமா என்ன தேவை என்றாலும் அர்ச்சனா டாக்டர் அவருடன் கதைச்சு இதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஐயாவுடன் கதைச்சு நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். நீங்கள் இது முதல் தடவை தான் அந்த உள்ளூராட்சி தேர்தலே இறங்கி இருக்கிறீர்கள். ஆம். அந்த வகையிலே நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய கட்சியிலே இணைந்து செயல்படுகிறீர்கள். அந்த கட்சியிலே செயல்படுவதற்கு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அவற்றை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல், அவற்றை நல்லொரு இடத்தை கண்டுதான் நாங்கள் அவரோடு இதை பயணிக்க துவங்கி இருக்கின்றோம். அவரும் இப்போ குறுகிய காலமாக தான் இதை பயணித்து கொண்டு நீண்ட காலம் இல்லாமல் இப்போ ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளதான் அவரும் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த வெற்றியின் காரணமாக அவர் தந்த ஒரு சுழற்சி முறையில சாவச்சேரிய தனியா ஒரு ஆளா நின்று இன்றைய பாராளுமன்றத்துல மக்களுக்காண்டி எங்கட சக வடமாகாண முழு மக்களுக்காண்டி முழுதாக தன்னை அர்ப்பணித்து அதை கதைச்சு கொண்டு இருக்கிறது எல்லா மக்களுக்கும் இதை தெரியும். ஆனால் எங்களை மக்கள் எங்களுக்கு வாக்கு போடுறோன்னு சொன்ன மக்கள் வாக்கு போடலை என்றால் கூட நாங்களாவே கோய்க்க போறதும் இல்லை அவைக்கு செய்யக்கூடிய உதவியில செய்ய போறதும் இல்லை. எல்லாமே டாக்டர் சொல்லியிருக்கா தான் செய்வேன் என்று தான் சொல்லியிருக்காரு. அவ்வாறு பட்சம் பார்க்க மாட்டோம். மாகாணதாக இந்த முறை தேர்தலில் வென்றாலும் இனி வருங்காலத்துல நாங்கள் வெல்லுவோம் என்றதை நிச்சயமாக இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் வடமாகாண சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அந்த வடமாகாண சபை தேர்தலிலுமே நீங்கள் களமிறங்க இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை நம்பி உங்களுடைய கட்சியை நம்பி வாக்குகளை செலுத்திய மக்களுக்கு என்ன தீர்வு எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொடுப்பீர்கள்? இது ராமநாதன் ஐயா தான் அந்த முடிவை எடுக்க வேணும் வேண்டாம். நான் இப்பதான் சொல்லி இதுக்குள்ள இல்லை, நான் கேட்கறது என்னன்னு சொன்னா கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தவிர உங்களுடைய பிரதேசத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறன்ற சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது நீங்கள் சுயேட்சை குழு தலைவர் என்ற ரீதியில் உங்களை நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய குறை நிறைகளை நீங்கள் எப்படியெல்லாம் சீர் செய்ய போகிறீர்கள்? அதாவது நாங்கள் இந்த கட்சி தெரிவில இப்ப நாங்கள் ஒரு ஓட்டு எடுத்தபடியா கூடிய வாங்கும் நாங்கள் கதைக்க முடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. ஒரு 5 சீட்டை எடுத்திருந்தா நாங்கள் சவால் பண்ணி கதைப்போம். ஆனா அப்படி இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க போறது இல்லை. மக்களுக்கு எங்கட மக்களுக்கு என்னென்ன தேவையோ, இங்க பள்ளிக்கூடம் ஒரு துறைமுகம் கட்டாயமா தேவை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நாங்கள் கட்டாயமா செஞ்சு கொடுக்குறோம் என்று தான் சொல்லி இருக்கிறோம். யாரு எப்படி கதைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட அதாவது பூநரி என்றால் பூநரிக்கு ஒரு துறைமுகம் வந்தே ஆகணும். அதையும் நாங்கள் கட்டாயிக்கிறது இருக்கிறோம். அதே மாதிரி விவசாயத்துல இப்ப காணி பிரச்சனைகள் எல்லாம் கணக்கா இருக்கு. உறுதியல் கொடுக்கல, பூமியில் கொடுக்கல என்ற பிரச்சனை எல்லாம் நாங்கள் அதையெல்லாம் செய்து ஐயா கொண்டு எவ்வளவு தூரம் அதை நீக்கி கொடுக்கலுமோ மக்களுக்கு அதை வழங்கி கொடுக்கறது நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வழிநடத்தல தான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
அந்த வகையிலே நீங்கள் மக்களுடைய நேரடியாக சென்று மக்களுடைய குறைநிறைகளை ஆராய்ந்து அப்படி ஆராய்ந்து கள நிலவரங்களை எந்த இடத்துக்கு தெருவிளக்கு போட வேணும், எந்த இடத்துக்கு மதகு போடணும், அப்படியான ஆராய்ச்சிகளை இதுவரையும் செய்தீர்களா, அல்லது இனி செய்ய இருக்கிறீர்களா, அல்லது பாராளுமன்ற அதாவது உள்ளூராட்சி சபை அமர்வின் பின் தான் இப்படியான வேலை திட்டங்களை கொண்டு செல்ல போறீங்க? இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், எங்களோட மின் விளக்குகள் எங்களோட கரை சைட்டில் ஒலி விளக்குகள் சரியான குறைவு. மற்றது எங்களோட காட்டு பிரதேசம் எல்லாம் அங்கங்கே எப்பயோ இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு தான் ஒரு மின் விளக்கு போட்டு இருக்கணும். இதை நாங்கள் முதலே அறிவிச்சிருக்கிறோம், முதல் இருந்த இதற்கு அறிவிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் நடைமுறையில்லை. ஆனால் எங்களை இதில் நாங்கள் அதை எப்படியாவது கதைச்சு எங்களை மக்களுக்கு என்னென்ன தேவை என்றது அதை செய்கிறன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை பயணித்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்காண்டி தான் குரல் கொடுக்க இருக்கிறவங்களையே அநீதியை அளித்து எங்களை மக்களுக்காண்டி குரல் கொடுப்போம்ன்றதை எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு முக்கியமான கேள்வி கூட. உங்களுக்கு தெரியும், வடிவாக தெரியும், பூநகரி பிரதேசத்திலே ஊசி முதல் தரமாக கால் பதித்திருக்கு. ஊசியை நம்பி, உங்களை நம்பி, ஊசியை நம்பி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை நம்பி உங்களுடன் கூட்டு சேர்ந்து ஒரு அணியாக உங்களுடைய சக வேட்பாளர்கள் பயணித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே வெயிலான பிரதேசம், சூடு, அந்த இடத்துல அன்றைக்கு நாங்களும் பார்க்கும்போது இல்லை மழை நேரத்தில் கூட இந்த தீவிரமான பரப்புரையில் இறங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீர்கள்? ஆனால் நான் அவருக்கு எல்லா வேட்பாளர்மாரும் எங்களுக்கு அதாவது குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் பிறப்பிறகு தான் நாங்கள் அதை முற்று முழுதாக எல்லாரும் நாச்சிக்குடா, வெளப்பாடு, வேரவில், இராஞ்சி, இஞ்சால பொன்னாவளி, மற்றது கவதாரி முனை, இந்த நாதந்துரை அதெல்லாம் சொன்ன மாதிரி சரியான வெக்கக்கூடிய இடங்கள். மற்றது எங்களுக்கு பிரதேசம் 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரான பிரதேசம் இல்லை, 20 கிலோமீட்டருக்கு அங்கால போய் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமைக்கு உண்டாயிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு தோல் கொடுத்து எங்களோட நின்ற அனைத்து வேட்பாளருக்கு நான் இதை நன்றியை கூட கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக சொல்ல போனால் பூநகரி பிரதேசத்திலே தான் மகளிர் படை அணி கூடுதலாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கிற பட்சத்திலே அதாவது ஆம்பளைகள் எங்களுடைய பெடிகள் செய்கிறதை விட கொஞ்சம் கூடுதலாக உத்வேசத்துடன் செய்கிறதாக தோணிச்சது. அந்த வகையில அவர்களுக்கு நீங்கள் மேலதிகமாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? கட்டாயமா அவைகளை நாங்கள் ஒரு கௌரவிக்க வேண்டிய ஒரு நிலப்பாட்டில் உள்ளோம். ஒரு பெண் தனமத்துவங்களை நாங்கள் கட்டாயமா அவையை முன்னிறுத்தி ஒரு வேலை வாய்ப்பு களத்திலையும் கொண்டு விட்டு அவைகளை நாங்கள் எந்தெந்த பகுதியில் அவை எங்கெங்க செய்யணுமோ, அவையோட கடமைகளை நாங்கள் எந்தெந்த வளத்தில் செய்யணுமோ, மற்ற எந்தெந்த வேட்பாளர் அவை எங்களுக்கு கட்சியாக சேர்ந்தினமோ அந்தந்த ஊரில் அவை ஒரு கௌரவப்படுத்துறதான் எங்களுக்கு சிறந்த வழி என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இப்போ பிரதேச சபைக்குள் உள்ளே போனால் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருமாயின், நீங்கள் எங்களுடைய யுத்த காலம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் அவனிக்கப்பட்டதுக்கு பின்னர் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் எங்களுடைய விதவை பெண்கள் அல்லது எங்களுடைய மாவீர்களுடைய மனைவிமார் அல்லது மாவுடைய பிள்ளைகள், மாவுடைய அம்மா, அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா? என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட ஐயாண்ட வழிகாட்டலுக்கு மேலாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு எங்க கஷ்டம் உள்ள இருக்கோ அங்கு நான் நிற்பேன், மக்களுக்கு எந்த துயரம் இருந்தால் அந்த இடத்தில் நான் அங்கே நிற்பேன் என்றதை அவர் ஆணித்தனமாக முடிவாயிருக்கிறார். அந்த வகையில் உண்மையில பரமப்பட்ட குடும்பம், அதாவது எங்களோட போராட்டத்தில் கணவனை இழந்தவர், இல்லாட்டி கணவன் மனைவியை இழந்தவர், அதுக்குரிய பிள்ளைகள், அப்படி ஏதாவது இருக்கிற குடும்பத்தை நாங்கள் முன்முறமாக கவனிக்கிறோம் என்றது எங்களோட தலைவர் அதை செய்வார், கட்டாயம் அதை செய்வார். இப்போ தற்போது உங்களுடன் உங்களுடைய தலைவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய தலைவருக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? நான் இப்போ தலைவருக்கு ஒன்றே சொல்ல கூற விரும்புகிறேன். தலைவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்தை எங்களுக்கு தெரியாது, அரசியல் என்ற உலகம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பயணிக்க இந்த உலகத்துல பயணிங்கோன்னு சொல்லி எங்களை விட்டு இருக்கிறார். அந்த வகையில அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். பெரிய ஒரு வேலை, பெரிய ஒரு பாதையை காட்டிக்கார், ஒரு கௌரவமான ஒரு இதை தந்திருக்கிறார். அந்த கௌரவத்தை கலங்கப்படுத்தாம நாங்களும் அவருக்கு பின் பணி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இறுதியான கேள்வி, இவ்வளவு நேரமாக எங்களுடன் உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்களுடன் இந்த செவ்வியை தந்ததற்காக நாங்கள் ஒரு வித நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விசேட செவியில் சந்திக்கும் வரை உங்களை விடவரும் நான் உங்கள் ஆர்கே ரெஜி. நன்றி.